ஆண்டவரே இயேசுவில் அன்புருக்கணியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெக்சிகோ நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பெரிய வேத கலாமணை நடைபெற்றது. இதில் பல கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், ஏன் படுகொலை கூட செய்யப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அங்கிருந்த ஜோஸ் சான்சஸ் தெல் ரியோ என்ற 12 வயது சிறுவன் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையை மிக துணிச்சலாக அறிவித்தான். எதிரிகள் உன்னை பிடித்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீ சிறுவனாக இருக்கிறாய், அதனால் நாங்கள் உனக்கு ஒரு வாய்ப்பு தருவோம். நீ கிறிஸ்துவை மட்டும் மறுதளித்து விடு, உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் என்று சொன்ன பொழுது இவன் மிக தெளிவாக சொன்னான், நான் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், அதில் உறுதியாக இருப்பேன், அதற்காக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிச்சலாக அறிவித்தார். அதனால் எதிரிகள் இவனை படுகொலை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜோஸ் சான்சஸ் தெல் ரியோ கொல்லப்படுவதற்கு முன்னதாக இவ்வாறு ஒரு வார்த்தையை சொன்னார், கிறிஸ்து அரசே வாழியவை என்று. கிறிஸ்து அரசரை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த சிறுவன் மிக ஆழமாக அனுபவித்திருந்தான். அதனை மிக துணிச்சலாக அறிவித்தான். இன்றைக்கு நாம் வாசித்திருக்கக்கூடிய இறைவார்த்தையும் கூட நாம் கிறிஸ்துவை பற்றிய அனுபவத்தை பெற வேண்டும், அவரை மற்றவருக்கு அறிவிக்க வேண்டும், அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை நாம் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்ற ஆழமான செய்தியை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறான என்று நாம் வாசித்திருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார். முன்னதாக இயேசு தன்னுடைய சீடர்களை தம்மோடு இருக்கவும், நற்செய்தி அறிவிக்கவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர்கள் தன்னை பற்றி எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அதற்காகவே அவர்களிடத்தில் மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று முதல் கேள்வியை கேட்டார். அப்போது அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் இறைவாக்கினர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினர் எரேமியா எனவும் சொல்கின்றனர் என்கிற பொழுது இயேசு அவர்களிடத்திலே மீண்டுமாக இந்த கேள்வியை கேட்டார், நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? அப்போது சீமோன் பேதுரு இவ்வாறு சொல்கிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று. அப்போது இயேசு பேதுருவை வெகுவாக பாராட்டுகிறார். நீ பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திரு அவையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதனை வெற்றி கொள்ளா என்று தெளிவாக சொல்கிறார். பேதுரு சாதாரண ஒரு மனிதர், மீன்பிடித்து கொண்டிருந்தவர். ஆனால் இயேசுவை பற்றி இவ்வளவு தெளிவாக ஒரு அறிவிப்பை வெளிப்படுகிறார் என்றால் அது கடவுள் அவருக்கு கொடுத்த ஞானம் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய 2வது வாசகத்தில் புனித பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்தில் இவ்வாறு சொல்கிறார், கடவுளுடைய அறிவும் கடவுளுடைய ஞானம் அவருடைய செயல்பாடுகளும் உயர்ந்தவை, அது மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டவை என்று சொல்கிறார் என்றால், பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீர் மெசியா, நீர் கடவுளின் மகன் என்று சொல்கிறார் என்றால் கடவுளுடைய ஞானம்தான் அவரை இவ்வாறு அறிக்கையிடச் செய்தது. அதைவிடவும் கடவுள் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய பேதுருவை திரு அவையினுடைய தலைவராக உயர்த்தினார். இது இன்றைய முதல் வாசகத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வோடு ஒத்திருக்கிறது. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எலியாக்கீமை கடவுள் தாவீது குடும்பத்தின் தலைவராக உயர்த்துகிறார். அவரும் சாதாரண ஒரு ஆள், அவரை கடவுள் உயர்த்துகிறார் என்று சொன்னார். எல்லாமே கடவுளுடைய செயல்பாடுகள், அவை நமக்கு விந்தையாகவே இருக்கின்றன. கடவுள் ஒருவருக்கு ஏன் நமக்கு ஒரு பொறுப்பினை கொடுக்கிறார் என்று சொன்னார், அதனை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த இறைவார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது. பேதுரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தார் என்றால் அவரிடத்தில் பொறுப்புகளை கொடுக்கிறார். திரு அவையினுடைய தலைவராக இருக்குமாறு அவரை பணிக்கிறார். என்னுடைய மந்தையை, என்னுடைய ஆடுகளை பேரி பராமரிக்கிற என்று சொல்கிறார் என்றால் அந்த பணிகளை அவர் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நற்செய்தி வாசகத்தில் இயேசு மிக தெளிவாக சொல்றார். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடரிடத்திலே பேசுகிற பொழுது, உங்களிலே முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும், அனைவருக்கும் தொண்டராக இருக்க வேண்டும், இவ்வாறு மானிட மகன்
தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு, பலருடைய மீட்புக்கேடாக அவருடைய உயிரையும் கொடுக்க வந்தார் என்று சொல்லி தன்னை அவர் முன்மாதிரியாக அவர்களுக்கு காட்டுகிறார் என்று சொன்னார். கடவுள் ஒருவருக்கு பொறுப்புனை கொடுக்கிறார் என்றால் அந்த பொறுப்புனை அதிகாரம் செய்வதற்காக அவர் கொடுக்கவில்லை, மாறாக பணிவிடை செய்வதற்காகத்தான் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் திருத்தந்தையாக உயர்ந்த பிறகு தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளவே இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்பது மக்களுக்கு பணிவிடை புரிவதற்காகத்தான் என்பதை தெளிவாக உணர்ந்தார். ஆகவே அவர் மிகவும் எளிமையாக தாழ்ச்சியோடு தான் இருந்தார். கடவுள் நமக்கும் இன்றைக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார் என்றால் அந்த பொறுப்புகளை நாம் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கோ அதிகாரம் செலுத்துவதற்காகவோ கொடுக்கவில்லை, மாறாக அதனை அவர் பணிவிடை செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைய இறைவார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆழ்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழமான செய்தியை தருகிறது. யோவான் நற்செய்தியிலே 1ஆவது அதிகாரம் 39வது வார்த்தையிலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். வந்து பாருங்கள் என்று தன்னை தேடி வந்த சீடர்களை பார்த்து இயேசு குறிப்பிடுகிறார் என்றால், மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன கருத்துக்களை வைத்து நாம் அவரை பற்றி அறிந்து கொள்வதல்ல, மாறாக நாமே அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவரை மற்றவருக்கு அறிவிக்க வேண்டும். மேலும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை மிகுந்த தாழ்ச்சியோடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கிற பொழுது கடவுள் நமக்கு மேலும் மேலும் ஆசிகளை வழங்குவார். அத்தகைய வரத்திற்காக நாம் கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு முன்வாடுவோம். ஆம்.